Hi students, welcome to our channel. இது தருமபுரி டிஸ்ட்ரிக்டினுடைய 11th மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஃபோர்த்து. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒற்றைப்படையும் அல்ல இரட்டைப்படையும் அல்ல. தேர்ட் கொஸ்டினுக்கு ஏ கிராஸ் ஏ. ஃபோர்த் கொஸ்டினுக்கு 2, இன்ஃபினிட்டிவ். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு 7. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் 2. செவன்த் கொஸ்டினுக்கு k³/√2. எயித்து கொஸ்டினுக்கு 0. நைன்த்து கொஸ்டின் மட்டும் புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க, புக் பேக் கிடையாது. இது செகண்ட் ஆன்சரு. பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபஸ்ட்டு சாப்டரில் தேர்ட் எக்ஸசைஸ் முன்னாடி இருக்குது நைன்த்து கொஸ்டின். டென்த்து கொஸ்டின் ஃபஸ்ட் ஆன்சர். இதுவும் தேர்ட் சாப்டர் சரிங்களா. நைன்த்து கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் தேர்ட் எக்ஸசைஸில் இருக்குது. டென்த்து கொஸ்டின் தேர்ட் சாப்டரில் இந்த நேப்பியர்ஸ் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் இருக்குது சரிங்களா. அதில் 10 கொஸ்டினில் 8 கொஸ்டின் புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் 1 மார்க் பார்த்தோன்னே டிக் அடித்தேன் டைரெக்டாக. அதே மாதிரி நீங்களும் பார்த்தோன்னே டிக் அடிக்கணும். அதுக்கு நான் ட்ரைனிங் தான் அங்கே கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ போட்டிருக்கேன், நான் 1 மார்க் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. ஷார்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன், பார்த்தோன்னே ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2 மார்க்கு 4 சம்ஸ் எழுதணும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் சரிங்களா. 11th நம்ம பிடிச்சிருக்கோம் இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம், 13 இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம், 14 இம்பார்ட்டன்ட் நம்ம பிடிச்சிருக்கோம், 15, 16 எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின் 4 எழுதணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 17 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நம்ம கொடுத்தது வந்து 17 கொடுக்கல, 18 கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் நான் குறித்து கொடுத்துருக்கேன். 19 கொடுத்துருக்கேன். 20 இம்பார்ட்டன்ட் குறித்து கொடுத்துருக்கேன். 21 இம்பார்ட்டன்ட் குறித்து கொடுத்துருக்கேன். 22 சார்பின் வீச்சகம் காண்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன் சரிங்களா. நம்ம வந்து 4 தான் எழுதணும். நம்ம 5 தெரிஞ்சது இருக்குது. கம்பல்சரியும் நம்ம சொன்னது தான் வந்திருக்கு சரிங்களா. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 23 ஏபி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். இது பி வந்து நான் சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு. இது 24ல் ஏ, அது நான் சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு. நான் வீடியோ போட்ட கொஸ்டின் தான். பியும் நான் சொன்ன கொஸ்டின் வந்திருக்கு சரிங்களா. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. 25 நான் பகுதி பின்னங்களாக பிரி எது கேட்குறாங்கன்னு தெரியாது, எல்லாமே படித்தோன்னு நான் சொல்லியிருக்கேன். அது இல்லைனாலையும் 25ல் பி ஈஸி சரிங்களா, அது நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். அது லாக் 2 அந்த ஆன்சர் சரிங்களா. இப்போ 26 பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருக்காங்க. இது எதுவுமே கஷ்டமாக கேட்கவில்லை சரிங்களா. நீங்கள் 50க்கு 45 எடுத்துக்கலாம். இந்த ஒரு 5 மார்க் மட்டும்தான் நம்ம கேட்கல சரிங்களா. 1 மார்க் 2 புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் 2 1 மார்க்கையும் ஒரு 5 மார்க்கையும் விட்டிங்கன்னா 7 மார்க் விட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 43 மார்க் வரும். 43 டபுள் பண்ணிங்கன்னா 86 அந்த சம்திங் அந்த மாதிரி வரும். 80க்கு மேலே கண்டிப்பாக எடுத்துக்கலாம். லாஸ்ட்டு ஒரு 75க்கு மேலேயாவது எடுக்கலாம் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நியூவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் புது வீடியோலாம் போடலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.